ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு முடிவை அறிவித்து இருக்கக்கூடிய விராட் கோலி அவர்கள் பார்த்திங்கன்னா தற்போது லண்டனில் தன்னுடைய குடும்பத்தோடு அவங்க குடியேறிட்டாங்க. இந்த நிலைமையில தான் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அணி தற்போது விராட் கோலியை தங்களுடைய அணிக்காக விளையாடுவதற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதனால் தற்போது இங்கிலாந்து மண்ணில் மீண்டும் விராட் கோலி டெஸ்ட் போட்டியில் விளையாடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. விராட் கோலியை தற்போது இங்கிலாந்தில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து அணியை அழைப்பு விடுத்திருப்பது அனைவருக்கும் தற்போது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு விராட் கோலி டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்து அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. விராட் கோலி இருக்கக்கூடிய ஃபிட்னஸுக்கு இன்னும் குறைந்தது 2 வருடங்களாவது அவங்க டெஸ்ட் போட்டியில் விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் 10,000 ரன்களை கடப்பதற்கு இன்னும் சில ரன்களே இருப்பதன் காரணத்தினால அந்த ஒரு மைல்கல்லை அவங்க கண்டிப்பாக எட்டுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலைமையில் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்தாங்க கோலி. இந்த நிலைமையில் தற்போது பார்த்திங்கன்னா அவங்க மீண்டும் இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் போட்டியை விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கவுண்டி கிரிக்கெட் அணியின் ஒரு அணியான மிடில்செக்ஸ் அப்படின்ற ஒரு அணி சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, விராட் கோலி தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. விராட் கோலி இந்த தலைமுறையின் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்கள எங்களுடைய அணிக்கு விளையாடுவதற்கு அழைப்பு விடுப்பது எங்களுக்கு ரொம்பவே பெருமிதம். அவங்க இதை ஏற்றுக்கொண்டு விளையாண்டாங்க அப்படின்னா அவருக்காக நாங்கள் அனைத்து வசதிகளையுமே செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கோம். விராட் கோலி இந்த ஒரு அழைப்பை ஏற்பாங்க அப்படின்னு நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் விராட் கோலி பார்த்திங்கன்னா கவுண்டி கிரிக்கெட்டில் இங்கிலாந்தில் விளையாடியதே கிடையாது. இதற்கு முன்பாக 2018ஆம் ஆண்டு அவங்க கவுண்டி கிரிக்கெட்டில் ஒரு போட்டியில் ஒரு அணிக்காக விளையாடுவதற்காக ஒப்பந்தமாகியிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டதன் காரணத்தினால அவங்க அந்த போட்டியில் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பொதுவாக இந்திய அணியில் டெஸ்ட் போட்டிக்காக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு வீரர்களும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கவுண்டி கிரிக்கெட்டில் போய் விளையாட மாட்டாங்க. தற்போது விராட் கோலி ஓய்வு பெற்றதன் காரணத்தினால அவங்கள விளையாடுவதற்காக தற்போது அந்த மிடில்செக்ஸ் அப்படின்ற ஒரு அணி பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காங்க. இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு கவுண்டி கிரிக்கெட் ரொம்பவே பிரபலமானது. இதில் ஒரு வீரர் விளையாடி சதம் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்படும். தற்போது குடும்பத்தினரோடு லண்டனில் இருக்கக்கூடிய விராட் கோலி லண்டனில் நடக்கக்கூடிய இந்த ஒரு கவுண்டி கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவாங்களா அப்படிங்கிறது தற்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. விராட் கோலி டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஓய்வு பெற்றதற்கு முக்கிய காரணம் அவங்க ஒரு நாள் போட்டி ஃபார்மெட்டில் மட்டுமே கவனத்தை செலுத்தி 2027ஆம் ஆண்டு வரைக்கும் தன்னுடைய ஃபிட்னஸை ரொம்ப ஸ்டெடியாக வச்சுக்கிட்டு 2027ஆம் ஆண்டு ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் விளையாடி அந்த கோப்பையை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவாக இருக்குது. அதன் காரணத்தினால தான் தற்போது நல்ல ஒரு ஃபிட்னஸில் இருக்கும்போதும் கூட அவங்க ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஃபிட்னஸில் இருந்தாலுமே அவங்க சமீப காலமாக டெஸ்ட் ஃபார்மெட்டில் சரிவர ரன்களை குவிக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 25க்கும் குறைவான அவங்களுடைய ஆவரேஜ் ஒவ்வொரு ஆண்டிலுமே குறைந்து கொண்டு வந்ததன் காரணத்தினால தான் தற்போது அவங்க தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பல முன்னாள் வீரர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.